உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் கொடூர சம்பவம் இடம்பெற்று அடுத்த மாதம் 21ஆம் திகதியுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. இது தொடர்பில் முக்கிய சூத்திரதாரி இதுவரை சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படாமல் இருப்பது அரசாங்கத்திற்கு மாபெரும் சவாலாக இருக்கிறது. உயிர்த்து ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகள் சட்டத்திற்கு முன் கொண்டுவரப்படுவார்கள் என தற்போது ஆட்சிப்பீடம் ஏறியுள்ள ஆண்ட்ரூகுமார திசாநாயக்க தமக்கும் தம்முடைய மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதிக்கு முன்னதாக நிறைவேற்றும்படி கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகி வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான நிலையில் தற்போதுள்ள ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதிக்கு முன்னதாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் அவ்வாறு நடைபெறாவிட்டால் தாம் மீண்டும் வீதிக்கு இறங்குவோம் என மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி குறிப்பிட்ட காலத்திற்கு முன் தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதியன்று கிறிஸ்தவர்கள் தம்முடைய புனித நாளான இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர். அன்றைய நாளில் சக்ரான் தலைமையிலான குழு தாக்குதலை நடத்தியிருந்தது. கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் திருத்தலம், நீர்கொழும்பு கட்டுவப்பிட்டி தேவாலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம், கொழும்பிலுள்ள நட்சத்திர ஹோட்டல்கள் ஆகியவற்றை இலக்கு வைத்து தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நாசகர செயலுக்கு பின்னணியில் பாரிய அரசியல் சூழ்ச்சி இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பின்னரான 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சி பீடமேறினாலும் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் பின்னணியில் சூத்திரதாரிகள் சட்டத்திற்கு முன் கொண்டு வரப்படவில்லை. அத்துடன் ரணில் விக்ரமசிங்கே இந்த விசாரணை அறிக்கையை கண்டுகொள்ளவும் இல்லை. அறகலிய போராட்டத்தில் ஏற்பட்ட மக்கள் எழுச்சி காரணமாக மூன்றாம் தரப்பினராக இருந்து வந்து ஜேவிபிக்கு, அதாவது தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்திக்கு பலத்த மக்கள் ஆதரவு கிட்டியது. அனுருகுமார திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் கால பரப்புரைகளில் பிரதான விடயமாக உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் பிரதான சூத்திரதாரியை சட்டத்திற்கு முன் கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகிக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி பதவியை ஏற்று 6 மாத காலமாகியும் பிரதான சூத்திரதாரி சட்டத்திற்கு முன் கொண்டுவரப்படாததனால் அதிருப்தியடைந்த கர்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நியாயத்தை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதிக்கு முன்னர் பெற்றுக் கொடுக்கும்படி ஆட்சிப்பீடமேறியுள்ள அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். எந்தவொரு விடயத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளாமல், எவருடனும் டீல் போடாமல் உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு விரைந்து செயல்பட வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்தினார். கர்தினால் கருத்து வெளியிட்ட ஊடகங்களில் பிரசுரமாகி மறுதினம் பாராளுமன்றத்தில் இது விடயமாக எதிர்க்கட்சி உறுப்பினர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். பாராளுமன்றத்தில் ரோகித அபேகுணவர்த்தன உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என ரோகித வலியுறுத்தியிருந்தார். அத்துடன் குண்டு தாக்குதல் சம்பவத்தால் கத்தோலிக்கர்கள் மாத்திரமல்ல முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அன்றைய தினம் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்குள் நீதி வழங்குவது சாத்தியமில்லை. தாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த உண்மையை புரிந்து கொண்டோம் என்று அமைச்சர் கூறினார். இதனிடையே கடந்த 18ஆம் திகதி பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச பேராயரின் ஆதங்கம் நியாயமானது. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான பிரதான சூத்திரதாரி விரைவில் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படுவார் என உறுதியளித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்தில் கிறிஸ்தவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தனர். எனினும் சக்ரான் மற்றும் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட குழுவினரின் இந்த கொடூர செயல் காரணமாக முழு முஸ்லிம் மக்கள் அச்சத்துடன் நோக்கப்பட்டனர். அத்துடன் அப்பாவி முஸ்லிம்கள் மீதான இன வன்முறைகள் நாட்டில் மீண்டும் தலை தோங்கின.
இதே நேரத்தில் இஸ்லாத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் பிணையில் வெளியில் வந்து மீண்டும் இனவாதத்தை தான் கக்க ஆரம்பித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் பற்றிய விவரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் அதனை ஜனாதிபதியிடம் மாத்திரம் சமர்ப்பிக்க தான் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறி வருகின்றார். ஏற்கனவே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு முற்றாக விடுவிக்கப்பட்டுள்ள சில முஸ்லிம் பிரமுகர்களை மீண்டும் இந்த விடயத்தில் இழுத்து விடுவதற்கு அவர் முயற்சிப்பது போல தெரிகின்றது. இது உண்மையான சூத்திரதாரிகளை காப்பாற்றுவதற்கும் அப்பாவிகளை மீண்டும் சிறைக்கு அனுப்புவதற்கும் தேரர் எடுக்கும் முயற்சியே அன்றி வேறில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் தற்போது யாரினுடைய தேவைக்காக இவற்றை பேசுகின்றார் என்பது பற்றி அரசாங்கம் தேடி பார்க்க வேண்டியதும் அவசியமாகின்றது. உண்மையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு ஞானசார தேரருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைத்துள்ளது என்பதையும் இந்த விடயத்தில் நினைவுபடுத்துவது பொருத்தமானது. எனினும் கடந்த அரசாங்கங்கள் இந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை. ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த பரிந்துரையை கவனத்திற்கொள்ள வேண்டும். அது மாத்திரமன்றி கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை விடுத்துள்ள காலக்கெடுவிற்குள் இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்தவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.